உக்ரைன்ல ஜெலன்ஸ்கின்னு ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வந்தாரு. அவர் எப்படி தெரியுமா ஆட்சிக்கு வந்தாரு? இதே மாதிரி திரையில தோன்றி கோமாளித்தனம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தாரு. உக்ரைனோட நிலைமை இப்ப என்ன இருக்குன்னு தெரியுமா? 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டுல நடக்கும். நீங்க கட்சி கட்டமைப்பு கிடையாது, கருத்தியல் ரீதியான ஒரு எந்த விதமான கோட்பாடும் கிடையாது. மக்களை சந்திச்சு இது வரைக்கும் விஜயனுடைய ஷூ கூட தமிழ்நாட்டு தரையில பட்டதில்லை. மக்கள் போராட்ட களங்கள்ல மக்களுடைய வேர்வை வந்து அவருடைய சட்டை மேல பட்டதில்லை. வேர்வை துளியோட என் செனம் வந்து கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும். நாங்க வந்து போராட்ட காலத்துல என் மக்களுடைய கண்ணீரை தொடப்போம், கைகளை பிடிச்சு வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒண்ணு கூட நடிகர் விஜய் சொன்னதில்லை. இவ்வளவு ஏங்க இந்த மாதிரி பிரஸ்ஸை சந்திச்சு ஒரு பிரஸ் மீட் கூட கொடுத்தது இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக போறாரு. பத்திரிகையாளர்கள் உங்க மனசாட்சிக்கு நான் விடுறேன், மக்களுடைய மனசாட்சிக்கு விடுறேன். ஒரே ஒரு இதுதான், நான் 12ஆம் வகுப்புல இயற்பியல 200க்கு 200 மதிப்பெண் எடுத்தேன். அந்த அடிப்படையில சொல்றேன், இயற்பியல் விதிதான், எது சீக்கிரமா வளருதோ அது சீக்கிரமா வீழும். நடிகர் விஜய் ரொம்ப சீக்கிரமா ஆட்சியை பிடிக்கிறாரு. எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நீங்க ஒரு நடிகர் விஜயன்றதால சொல்றீங்க, ஏற்கனவே நடிகர் அந்த எம்ஜிஆர் ஆட்சி வந்தாரு, அதே ஜெயலலிதா. ஆனா நடிகர் எம்ஜிஆர் 1957 திமுக முதல் முறை போட்டியிட்ட தேர்தல்ல இருந்து 1957, 1962, 1967, 67 தேர்தல் அவருக்கு வந்து 12/1/1967 இந்த அன்னைக்கு வந்து எம்ஆர் ராதா அவர் தொண்டையில சுட்டாரு. அந்த புகைப்படத்தை வச்சு அவர் துண்டுல கழுத்துல வந்து ஒரு பெரிய கட்டு போட்டிருப்பாரு. அதை வச்சு 15 ஆண்டுகளாக திமுக உழைத்த எம்ஜிஆர் தான் வந்து அடுத்து 1977 வந்து ஆட்சி அமைச்சார். எம்ஜிஆர் வேற, நடிகர் விஜய் வேற. நீங்க சொல்லுங்களேன், போராட்ட களங்களை பார்க்காதவர், மக்கள் கிட்ட எந்த விதமான கருத்தியல் கோட்பாடுகளையும் பேசாத ஒருத்தரை வந்து அனைத்து தரப்பு மக்களும் வந்து நம்புறாங்கிறது புதிய விஷயமா இருக்கு. நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, பாஜக நடிகர் விஜயை வச்சு தமிழ்நாட்டை காவி மயமா, ஒரு பாசிச மயமா, மதச்சார்பு உள்ள ஒரு மாநிலமாக மாற்ற போகுது அப்படிங்கிற ஒரு அச்சம் பிறந்திருக்கு. திமுக அதிமுகவுக்கு மாற்றா யோசிச்சு தான் நாம் தமிழர் கட்சி வந்து கடந்த தேர்தல்கள்ல அதிக வாக்குவாங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்றா நாம் தமிழர் மக்கள் ஏற்றுக்கலையா? முடியும், வாக்கு சதவீதம்ன்றது வெகுவா இல்லைண்ணே. நாங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆலமரத்தினுடைய விதை எவ்வளவு தெரியுமா இருக்கும்? மீனுடைய சென முட்டையை விட சிறுசா இருக்கும். அந்த ஆலமரத்து விதையில இருந்தா பெரிய ஆலமரம் வரும். ஆனா அது வளர்றதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். நான் என் மக்கள் கிட்ட வந்து நான் மக்கள் கிட்ட போராட்ட களத்துல நிக்கிறேன். அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போராட்ட களங்கள் இருக்கிறார். மக்களோட நான் நிக்கிறேன். மக்கள் எனக்கு என்னைக்கு வெற்றியை தரணும், நீ என்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போகணும்னு மக்கள் விருப்பப்படுறாங்களோ அன்னைக்கு தரட்டும். அதனால வந்து இது உண்மையான மாற்று அப்படின்னு நான் நம்பல. இது பெரிய ஏமாற்று அப்படின்னு தான் பாக்குறேன். அவங்க போகட்டும், மக்கள் பிரச்சனை எப்படி அவங்க கையாளுறாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அரசியல் தமிழகத்துல எப்படி இருக்கும்? ரொம்ப கொடூரமா தானே இருக்கும். ஒரு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா, வெற்றி பெற்ற எத்தனையோ வேட்பாளர்களுக்கு அந்த மக்களுக்கும் தெரியாது இவதான் வேட்பாளர்னு. வேட்பாளருக்கு அந்த ஊரை பத்தி எந்த தகவலும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள எடுத்துக்கிறாங்க. மக்களுடைய முடிவை நான் ஏத்துக்கிறேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பாருங்க, நடக்க போற கூத்த பாருங்க. கட்சியில முரண்பாடு இருந்தாலும் திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லி இல்ல எங்க செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட தான் தோல்வியை தழுவிருக்காங்க. அதனால வந்து இந்த அரசியல், அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு புதிய அரசியலுக்கு வந்து மக்கள் தயாராகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 1 இன்ச்சு தமிழ்நாடு முன்னேறதான் பார்ப்போம். ஏற்கனவே வந்து உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு 3 ஆண்டுகள்ல 38,000 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, 2,500 ரூபாய் நான் கொடுப்பேங்கிறாரு. இதுக்கு எத்தனை 1 லட்சம் கோடியாவது செலவாகும். யார்கிட்ட காசு இருக்கு? தமிழ்நாட்டு கஜானா கிட்ட காசு இருக்கா? கஜானால காசு இருக்கா? இங்கதான் வரும். என்ன நடக்குங்கிறத பாருங்க. அவங்க வேட்பாளருடைய லட்சணங்களை பாருங்க, எத்தனை கிரிமினல் குற்றங்கள் இருக்கிறாங்கிறத பாருங்க. நிறைய இலவசங்கள் அறிவிச்சாரு, மாற்றம் நம்பிக்கை அறிவிச்சிருக்காரு. நீங்களே பதிலே கேள்வியை கேட்ட என்ன சொல்றது? என்ன சொல்றேன், யாருமே எதிர்பார்க்காத ஒரு இதா இருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. ஒரு வாழ்த்து சொல்லாம 1,35,00,000 பேர் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிச்சு ஒரு வாய்ப்பு. மக்களுடைய முடிவை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேனே, மக்களோட முடிவை நான் ஏத்துக்கிறேன். எந்த விதமான கருத்தியல் கோட்பாடும் இல்லாம மக்கள் போராட்ட களங்களுக்கு வந்து நிக்காம மக்களுடைய கண்ணீர் இப்படி தொடச்சது இல்ல. இவங்கள மாதிரியான பிரஸ் பீப்புள் வந்து ஒரு தடவை கூட சந்திச்சது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்து மக்கள் வாக்கு செலுத்துறாங்களேங்கிறது புதிய விஷயம் தானே.